ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. இந்த வருஷமாவது இலவச லேப்டாப் தருவீங்களா? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழ்நாட்டில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்தும் நோக்கத்துடனும் மாணவர்களின் திறன்களை அதிகரிக்கவும் விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை 2011ஆம் ஆண்டு அப்போதைய அதிமுக அரசு அறிமுகப்படுத்தியது. இந்த இலவச லேப்டாப் தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான மாணவர்கள் இன்ஜினியரிங் மற்றும் தொழில்நுட்ப படிப்புகள் படிக்க பேருதவி புரிந்தது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இலவச லேப்டாப் திட்டம் நிறுத்தப்பட்டதாக அதிமுக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்தும் நோக்கில் அதிமுக அரசால் தொடர்ந்து சிறப்புற வழங்கப்பட்டு வந்த லேப்டாப்கள் திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் நிறுத்தப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இன்னும் சில நாட்களில் புதிய கல்வியாண்டு தொடங்கும் நிலையில் இந்த ஆண்டிற்கான லேப்டாப்களை வழங்குவது குறித்து எவ்வித அறிவிப்பும் திமுக அரசு வெளியிடாமல் இருப்பது கண்டனத்துக்குரியது என்றும் கூறியுள்ளார். மேலும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே லேப்டாப் வழங்க வேண்டும் என்ற மாணவர்களின் ஒருமித்த எதிர்பார்ப்பை இந்த ஆண்டாவது உங்கள் திமுக அரசு நிறைவேற்ற முன்வருமா அல்லது அதிமுக அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காழ்ப்புணர்ச்சியில் இந்த ஆண்டும் ஏதேனும் நொண்டி சாக்கு சொல்ல போகிறீர்களா என்றும் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் லேப்டாப் எங்கே ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேகையும் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்தும் நோக்கத்துடனும் மாணவர்களின் திறன்களை அதிகரிக்கவும் விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை 2011ஆம் ஆண்டு அப்போதைய அதிமுக அரசு அறிமுகப்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.